நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாமல்ல இறைவனின் பேரொருட்கருணையினால் 63 நாயன்மார்கள் என்று வழங்கப்படுகின்ற இறைவனால் இவர்கள் என் அடியார்கள் என்று அடையாளம், அதாவது உலகம் தோன்றியது முதல் இன்று வரை இறைவனால் இவர்கள் எம் அடியார்கள் என்று இனம் காட்டப்பட்ட அருளாளர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் காணப்போவது சேக்கிழாரடிகள் திருக்கூட்ட சிறப்பிலே பேசும் பொழுது, அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய்தளைந்து விதிர்ப்புறு சிந்தையார் கைத்திருத்தொண்டு செய்யக்கடப்பாட்டினர் இத்திறத்தவர் அன்றியும் எண்ணிலார் என்பார். அங்கே அந்த அன்பர்கள் மனதால் நினைந்து இறைவனுக்கு கைத்திருத்தொண்டு, அதாவது நம்மாலான உடல் சார்ந்த தொண்டுகளை செய்யக்கூடியவர்கள் என்று பேசும். அப்படிப்பட்ட அந்த கைத்திருத்தொண்டு என்பது என்னவெனில், நீங்கள் தினந்தோறும் ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தில் ஒட்டடை அடிக்கலாம், ஆலயம் கூட்டலாம், மெழுகலாம், கோலமிடலாம். இதெல்லாம் கைத்திருத்தொண்டு. ஏதேனும் மரம் செடிகள் முட்செடிகள் முளைத்திருந்தால் ஆலய கட்டடத்தை சிதைக்குமானால் அந்த செடிகளை பிடுங்கி போடலாம். ஆலயத்திலே இறைவனுடைய திருமேனியிலே ஊறுபட்ட அழுக்கண்டி உள்ள புழுவெல்லாம் இருந்ததுன்னா தக்கவரிடம் சொல்லி இறைவனிடம் முறையிட்டு அந்த திருமேனியை தூய்மைப்படுத்தலாம். ஆலயத்தில் ஏதேனும் குண்டுகுழி பள்ளம் சிதிலங்கள் இருந்தால் அதை பூசித்தரலாம். ஆலயம் இருளடைந்து போய் கிடந்தால் அதை தூய்மைப்படுத்தி சுண்ணாம்பு அடித்து தரலாம். இப்படி இதெல்லாம் கைத்திருத்தொண்டு. கைத்திருத்தொண்டுன்னா ஏதோ உழவாரம் மட்டும் கிடையாது. சாமியுடைய கருவறையிலே அழுக்கண்டி போய் பிசு பிசுன்னு பித்தளை கலர் மாறி கருப்பு கலரில் இருக்கிற விளக்குகளை தூய்மை செய்து தரலாம். அந்த சாமிக்கு ஒரு பித்தளை தாம்பாளத்திலே சாம்புடத்திலே நைவேத்தியம் கொண்டு செல்வார்கள். அது உள்ள ஈயமெல்லாம் இல்லாத பார்க்க அருவருப்பாக இருக்கும். அது ஈயம் ஊசி நல்லா செஞ்சு தரலாம். அதையும் கடந்து இந்த சில இடங்களில் தேக்ஸால சோறு தேக்ஸான சர்வத்தில் சோறு படைப்பாங்க. அது மேலே இருக்கிற மூடி அந்த துணியில் இருக்கிற ஆளுக்கு நமக்கே அந்த சோறு திங்கலான்னு எண்ணம் வராது. அது எப்படி தான் இந்த பூசாரிங்களும் அந்த குருக்களும் சிவாச்சாரியெல்லாம் அதில் வச்சு நைவேத்தியம் பண்ணுறாங்களோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த ஆலயத்தில் மடப்பள்ளின்னு இருக்கும். வீட்டிலேருந்து கொண்டு வந்து அசுத்தப்பட்டவனை சூடான உணவை இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு காரணமே அந்த ஆவி வருகிறது அல்லவா, அரிசியிலிருந்து ஆவி. அந்த ஆவியை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அந்த உடல் அரிசியை அந்த சோறை சாப்பிடுவது தான் அந்த நைவேத்தியம், சூடாக நைவேத்தியம் பண்ண அர்த்தம். இது கூட இன்றைய பூசாரிகளுக்கு சிவாச்சாரியர்களெல்லாம் செய்வார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் நான் பார்த்த அளவில் அந்த சூடான ஆவி பறக்க சாப்பாடை நைவேத்தியம் செய்யும் நிலையெல்லாம் கடந்து விட்டது. மடப்பள்ளியில் உணவு செய்யாமல் வீட்டில் அவர்களுக்கு சமைத்த உணவிலே ஒரு கொஞ்சோண்டு கொண்டாந்து இப்படி காட்டிட்டு போகிறதெல்லாம் நைவேத்தியம் கிடையாது. அப்படி சூடான உணவு செய்து சாமிக்கு அந்த ஆவியை வீட்டில் கூட எதுக்கு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அந்த சூடான சாப்பாட்டில் ஆவி பறக்கும். அந்த அரிசியில் இருக்கிற உயிராகிய அந்த ஆவியை இறைவனுக்கு சமர்ப்பித்து அந்த உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நைவேத்தியம் பண்ணுறது. எதுவுமே தெரியாது. சைவர்மா தீட்சை கொடுப்பான், நைவேத்தியம் பண்ணுமா, சிவபூஜை கற்றுக் கொடுப்பான், நைவேத்தியம் பண்ண. எதுக்கடா நைவேத்தியம் பண்ண சொல்ல மாட்டான். ஆக என் அன்பின் உறவுகளே, இதெல்லாம் கைத்திருத்தொண்டு. சாமிக்கு ஒரு நல்ல உணவு செய்து கொடுத்தல் கூட ஒரு கைத்திருத்தொண்டு. ஆலயத்தில் இறைவனுடைய திருமேனியிலே அழுக்கான ஆடை இருந்தால் அதை பொறுப்பாக எடுத்து சென்று, நாங்கள் எல்லாம் எங்கள் மேட்டூரிலே பணி செய்த பொழுது, இப்பொழுது எங்கள் சாமி கதவை இடிச்சிட்டு தண்ணி தொட்டியில் கிடக்கிறாரு. நாங்கள் பணி செய்த காலத்திலே எங்கள் சாமி தேனும் செலவை வேட்டி தான் கட்டுவார். அதுக்குன்னு ஒரு வண்ணார் நியமித்து அந்த அம்மா பயபக்தியோடு அந்த துணியை துவைச்சி, சாமி துணினா எல்லாமே பயபக்தியோடு தான் செய்வாங்க. மற்ற மொழி துணியோடு அந்த துணியை, சாமி துணியை எந்த வண்ணாமூடும் சேர்க்க மாட்டாங்க. ஆக அந்த துணி துவைப்பவரிடம் கொடுத்து துவைத்து சலவையாக
கொஞ்சம் அப்படி சென்ட் அடிச்சு. எங்கள் சொக்கனாரே நாங்கள் பணி செய்த காலத்தில் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தார். அப்புறம் ஒரு ஊத்த பிராமணங்கிட்ட கிடச்சி அவனே ஒழுங்காக குளிக்க மாட்டான். அவன் போய் சாமிக்கு என்ன அவனுக்கு காசு வந்தால் சாமிக்கு அலங்காரம் பண்ணுவான். என்ன கூத்தாடிங்க கூத்தில் வேஷம் போட்டு வெளியே பிச்சைக்காரனாட்டம். அது மாதிரி எந்த சாமிக்கு சிறப்போ அந்த சாமிக்கு அலங்காரம் செஞ்சு மீதி சாமியெல்லாம் நாரி கிடக்கும். கடைசியில் ஒரு 30 வருஷம் சாமி கஷ்டப்பட்டார் 98லேருந்து. ஏன் சாமி நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்க? என்ன அவ்வளோ பெரிய கோயிலை டேமில் முழுகடிச்சு தமிழகம் வாழ்கிறதுக்காக நீங்கள் கோயிலை தியாகம் பண்ணிட்டு வந்து எங்களுக்காக 1937லேருந்து 76 வரைக்கும் காத்திருந்தீங்க. இப்போ இந்த ஊசை பாப்பாங்கிட்ட சிக்கிக்கிட்டீங்களே, இதை விட நீ டேம்லேயே முழுகி தொலைஞ்சிருக்கலான்னு சொல்லி மற்ற கோயிலாம் பாலாலயம் பண்ண சாமி எடுத்து ஒரு பக்கம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. எங்கள் கோயிலில் ஒரு தண்ணி தொட்டி தெளிக்க அதில் காவேரி தண்ணி ரப்பி சாமி போய் படுத்துட்டார். என்ன இது எதுக்கு சொல்கிறேன்னா, தொண்டர்கள் மனம் நொந்தால் இறைவன் அந்த தொண்டர்களுடைய செயலையும் வேண்டுதலையும் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் இதை நாங்கள் சாமி கஷ்டப்படாருன்னு சொன்னதுக்கு தண்ணி தொட்டியில் படுத்துட்ட சாமி நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா நல்லது செஞ்சிருப்பார் இல்லையா? ஆக நாம் செய்யும் தொண்டு கைத்திரு தொண்டு. இந்த துணி துவைக்கிறதுக்காக சொல்கிறேன், இது டம்டமெல்லாம் கிடையாது. தினமும் சாமி நம்ம தினம் செலவு பண்ணி நல்ல வேட்டி கட்டுறோம் இல்லையா? நம்ம அப்பா அழுக்கு வேட்டி கட்டிருந்தா நமக்கு தானே அவமானம் இல்லை? அவமானமா இல்லையா? ஆக இதெல்லாம் கைத்திருத்தொண்டு. என்ன தினம் விளக்கேற்றுறது கைத்திருத்தொண்டு, குளத்தை தூய்மைப்படுத்துதல் கைத்திருத்தொண்டு, ஆலயத்தில் நடக்கும் வழியை தூய்மைப்படுத்துதல் கைத்திருத்தொண்டு, கோபுரத்தில் முளைத்திருக்கிற செடியை பிடுங்குதல் கைத்திருத்தொண்டு. கோயிலில் சாம்பிராணி போட்டால் வௌவால் அண்டாது, அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம தஞ்சை மாவட்டத்தில் பெரிய பெரிய கோயில், கோடிக்கணக்கில் வருமானம் வர்ற கோயில், அங்கே கூட வௌவால் தொங்கிட்டு இருக்கோம். கோயிலில் வௌவால் நாற்றம் அடிச்சுட்டுங்க, வௌவால் பிழுக்க நாற்றம். ஏன்னா அங்கே வேடதாரிகள் இருக்கிறார்களே, தொண்டர்கள் கிடையாது. தொண்டர்கள்னா குங்குளிய கலையனார் வரலாறை கேட்டு தினமும் மாலையில் அருமையான தூபம் கோயில் முழுக்க சாம்பிராணி போட்ட வௌவால் அண்டாது. ஆக இது கைத்திருத்துண்டு. நம்ம வீட்டில் மணக்க ஊதுபத்தி பருத்திருப்போம். ஆனால் அங்கே கோயிலில் என்ன பண்ணுவோம், வெளியே ஒன்றுக்கு மற்ற ஊதுபத்தி விற்பான், 5 ரூபாய்க்கு 4 குச்சி கொடுப்பான். அதை கொண்டு போய் பற்றி வச்சா அர்ச்சகருக்கு ஆஸ்துமா வந்துடும். எங்கே கைத்திருத்தொண்டு? நாயன்மார்களை வரலாறை கேட்பது, வரலாற்றுக்கு பொருள் சொல்வது செய்தி கிடையாது. நாம் செய்ய வேண்டும், மற்றவர்களை செய்ய தூண்ட வேண்டும். அவ்வழியிலே இந்த கைத்திருத்தொண்டின் சிறப்பின் மிக்க கலையனார் என்பவரை பற்றி நாம் இங்கே சிந்திக்கப் போகின்றோம். என்ன இந்த கலையனார் இருக்கிறார் அல்லவா, அவர் மிக சிறந்த சிவன்கள். அவர் ஒன்றும் தலையாத்திரை சென்று கொண்டோ சித்தாந்த வகுப்பு கேட்டுக்கொண்டோ அல்லது திருவேடம் 2000 ரூபாய்க்கு ருத்ராட்சி மாட்டி கழுத்தில் மாட்டிட்டு கோயிலில் போய் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்யாமல் உட்கார்ந்து கோளறு பதிகமோ வினை நீக்கும் பதிகமோ பொன்பெற்ற பதிகமோ பாடியதாக சேக்கிழார் அடிகள் குறிப்பிடவில்லை. அவர் தினம்தோறும் தன்னுடைய வாழ்வியல் கடமைகளை செய்து இரவு நேரத்திலே தினம்தோறும் காலையும் மாலையும் என்ன செய்வார் என்றால், நல்ல நறுமணம் மிக்க குங்குளியம், அதாவது சாம்பிராணியும் குங்குளியம் வேறு சாம்பிராணி வேறு. குங்குளியம் ஒரு மருத்துவ குணமுடையது. சாம்பிராணியும் அதையும் கலந்து குங்குளியம் மரம்னு இருக்குது, அதுலேருந்து வெட்டி எடுப்பாங்க. எங்கள் சொக்கனாருக்கு நாங்கள் பண்ணி செய்தப்ப அத்தியூர்லேருந்து சுப்பிரமணியன் ஒரு சிவனடியார் வெள்ளிங்கிரியிலேருந்து கொண்டு வந்து தருவார். அது நல்ல புகை வரும். ஒரு சாமிகிட்ட ஒரு பாய்ச்ச அழுக்கு குப்பை சிலந்திக்கூடிய எதுவுமே இருக்காது, அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அப்படி நல்ல குங்குளியமாக வாங்கி அதை என்ன செய்வார், கோயிலுக்கு சென்று, எந்த கோயிலுங்கிறீங்களா, இந்த அபிராமி அன்னை காதை தோடை கழட்டி போட்டு நிலவு தந்தார்ல அந்த கோயில். இனிமா புரியல? காலனை காய்ந்த விரான் இருக்கிறார் அல்லவா, யாரு? திருக்கடவுர் மார்க்கண்டேயருக்காக காலனை காய்ந்த விரான் கடவுர் உரை உத்தமன் இருக்கிறார் அல்லவா, அந்த கடவுர் உரை உத்தமனுக்கு கைத்திருத்தொண்டு செய்யும் கடப்பாட்டினர். அவர் செய்த திருத்தொண்டு என்னெனில்,
அங்கே தினந்தோறும் இறைவனுக்கு சாம்பிராணி போட்டிருந்தார். நம்ம குங்குளிய தூபம் போடுறார். அவர் எப்படி இருந்தார் அந்த கலைஞர் என்பதற்கு சொல்லுவார். பெருநதி அணியும் வேணிப்பிரான் கடல் பேணினாலும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார் ஒழுக்கம் மிக்காருங்கிறார். அங்க அந்த வரிதான் வேணும். அடியாருக்கு என்ன வேணும்? அன்பு கூர்ந்த சிந்தையும் ஒழுக்கமும் வேணும். பொறாம இருக்கக்கூடாது. குருமார்களே அந்த குரு கண்டா இந்த குருக்கு பிடிக்காது, இந்த குரு கண்டா அந்த குருக்கு பிடிக்காது. இந்த விதத்தில் வேற தொழில் போட்டி, தமிழ் முறை வேள்வி செய்கிற ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிறான். நவீனந்தேடிகள் பூஜைக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் செய்வோம், நீ அட ஒற்றுமையாக 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு போக வேண்டித்தானே. இப்படி அவங்கெல்லாம் அடியார் கிடையாது. அடியார் யாருன்னா நம்ம குங்குளிய கலைஞர் அடியலை. ஏன்னா வேணிப்பிரான் பெருநதி அணியும் தலையில குளுமையான கங்கை. கங்கை மிக பரிசுத்தமானது. கங்கை நீரிலே புழு கிடையாது. இத்தனை பிணம் போட்டாலும் கங்கையில புழு பார்க்க முடியாது சாமி. அந்த கங்கை நீர் கொண்டு வந்து வச்சிங்களா கெட்டு போகாது. அப்படிப்பட்ட எதனோடு சேர்ந்தாலும் கெடாத தன்மையுடைய சிவபெருமானை தினந்தோறும் திருவடிகளை பேணி பாதுகாத்தல்னா அப்படியே அதை அவர் அந்த திருவடிக்கு தீங்கின அவர் நம் மனதை விட்டு நீங்காத வண்ணம் அன்பு நேரில் நிற்றது பேணுதல்னு பேர். உருகிய அன்பு கூர்ந்த நாளும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார். மனசு பெருமான் தென்னானா உடனே தென்னாடீஸ்வரன் சொல்ல மாட்டாராம். தென்னாங்கிறப்ப கண்ணீர் மல்கி அந்த அடுத்த வார்த்தை வரலாம். அப்படிப்பட்ட மனமுடையவர், ஒழுக்கம் மிக்கவர். ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் 3: அகவொழுக்கம், புறவொழுக்கம், செயலொழுக்கம். என்ன? அகவொழுக்கம் இருந்தால் நாவொழுக்கம் சரியா இருக்கும். நாவொழுக்கம் நல்லா இருந்தால் செயலொழுக்கம் நல்லா இருக்கும். செயலொழுக்கம் நல்லா இருந்தால் நானிலம் புகழும் அல்லவா. அப்படிப்பட்ட ஒழுக்கம் மனம் மொழி மெய்களால் தூய்மையானவர், ஒழுக்கமுடையவர். அப்படிப்பட்ட அன்பர். இவர் தினம்தோறும் என்ன செய்கிறார்? கோயிலில் போய் சாமிக்கு குங்குளிய தூபம் செய்துக்கிட்டு வரார். பல ஆண்டுகள் செய்து கொண்டே இருந்தார். நல்ல குங்குளியம் கிடைச்ச எதுனாலும் கொடுத்து வாங்கிடுவார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் திடீர்னு செல்வம் குன்றியது. அங்கே அவருடைய இல்லத்திலே வறுமை சூழ்ந்தது. வறுமை சூழ்நாமெல்லாம் கொஞ்சம் சம்பளத்தில் ஏதோ ஒரு செலவு வந்தால் கோயிலுக்கு ஊதுபத்தி வாங்குறத கூட மறந்துடும். நமக்கு இருக்கிற கஷ்டத்தில் எங்கெங்கே போய் வசதி இருக்கப்ப என்னமோ நம்ம எங்கெங்கே கோயில் போக நேரமே இல்லைம்மோ. வறுமை வந்துட்டால் கோயிலுக்கு போவோம். நான் அந்த காலத்தில் வந்திருந்தா நான் என்ன நல்ல ஊதுபத்தியாக வாங்கி பார்த்தோன்னா கதை அடிப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. அவர் செல்வாக்கா இருந்த பொழுதும் குங்குளியம் திருக்கடையூர் கோயிலுக்கு நல்ல குங்குமம் போடுறதா இருந்தால், நல்ல குங்குளியம் போடுறதா இருந்தால் என்னுடைய கணிப்பு ஒரு நாளைக்கு 1 கிலோ குங்குளியம் தேவை. குறைந்தபட்சம் 1/2 கிலோ குங்குளியம் தேவை. அவ்வளோ குங்குளியம் பொதியாக வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு தினந்தோறும் போட்டிருந்த அவருக்கு இறைவன் என்ன செய்தார்? அதாவது சாமிக்கு எடுப்பார். கோள்கள் பற்றாது என்றெல்லாம் இல்லை. சொக்கநாத வெண்பால வரும் கோள்கள் எந்த வேடம் போட்டாலும் எப்படி ஒழுக்கமாக இருந்தாலும் கெடுங்காலம் வந்தால் கெடுப்பார் சொக்கநாதன். சொக்கநாதன் சிவன் தான். சொக்கநாத வெண்பால பேசுவார். கெடுங்காலம் வந்தால் கெடுப்பை, கதியில் விடுங்காலம் வந்தால் விடுவை, கடும் தவங்கள் செய்திடினும் பாவம் பயிற்றிடும் ஆண்டவனே சொக்கநாதாம்பார். அப்படி ஒரு விரய காலம் வந்தது. நாயனாருடைய இல்லத்திலே வறுமை சூழ்ந்தது. அந்த வறுமை நிலையிலே அக்கம் பக்கம் கடன் வாங்கி குங்குளியம் போடுகிறார். அருகில் கொடுப்பாரும் இல்லை. ஏனெனில் எவ்வளோதான் கொடுப்பாங்கல்ல. பணம் திருப்பி வராதுன்னா பெத்த தகப்பங்க கூட 1 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. எல்லா காலத்துலேயும் அப்படித்தான். ஏன்னா அழிச்சிட்டா இவங்க சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சுத்தமாக கையில் எதுவுமே இல்லை. என்ன எல்லாம் விற்றாச்சு. பாத்திரம் எதை விற்க முடியுமோ எல்லாம் விற்று குங்குளியம் வாங்கியாச்சு. கடைசியாக ஒரு நாள் என்ன பண்ணதுன்னு தெரியல. வீட்டில் வருத்தத்தோடு உட்கார்ந்துருந்தார். அவங்களுடைய மக்கள், அவங்க அப்பா அம்மா எல்லோரும் பசியில் வாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படி இருக்கும் பொழுது
அவருடைய நிலம் இருந்த எல்லாத்தையும் வித்துட்டார். எல்லாம் விற்று குங்குளியம் போட்டார். என்ன, அங்கிருந்த மாடு கண்ணு எல்லாத்தையும் வித்துட்டார். கடைசியில் ஒன்றுமே இல்லை. என்ன, 2 நாளைக்கு ஒருக்கா உணவு சாப்பிட்ற அளவுக்கு வறுமை வந்துருச்சு. இப்படி இருக்கக்குள்ள அவருடைய மனைவியார் என்ன செய்கிறார், ஒரு நல்ல மனைவி. நாயன்மாருடைய சிறப்பு என்னன்னா, அந்த நல்ல வறுமை புரிந்த மனைவிமார்கள் இன்று போல இஎம்ஐயில் பணம் வாங்கி கார் வாங்க வீடு கட்டுங்கிற மனைவிமார்கள்லாம் இல்லை. எங்கள் அம்மா காலம் வரைக்கும் அப்படி கடன் வாங்கினா ஐயோ கடன் எங்கே வாங்குறீங்கன்னு அம்மாக்கள் இருந்தாங்க. இன்றைய பெண்கள் ஆடம்பரமாக லக்ஸரியாக பக்கத்து வீட்டுக்காரர் போல செல்வாங்க இஎம்ஐயில் கடன் வாங்க வைக்கிற கொடுமைக்காரிங்க, ராட்சசிங்க. ஆனால் அன்று கணவன் இப்படி நம் வீட்டில் இருக்கிறவங்களாம் பசியோடு இருக்காங்களே, நம்ம உறவுகள் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் பட்னியோடு இருக்காங்களேன்ட்டு அவருடைய அன்பிற்குரிய மனைவியார் என்ன செய்தார்னா, தன் கணவனாரை கூப்பிட்டு தன் தாலியிலே தங்கத்தில் தாலி இருந்திருக்கும் போலும் அதை என்ன பண்ணார், அதில் மஞ்சக்கயிறில் கட்டிட்டு தங்க தாலியை கொடுத்து, இந்தாங்க இதை கொண்டு போய் விற்றுட்டு நெல் வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. இவரும் அதை வாங்கிக்கிட்டு சரியெல்லாம் பசியோடு இருக்காங்களே அப்படின்ட்டு வழியில் போகிறாங்க. அப்போ ஒரு குங்குளிய வணிகர் வரார். அவர் ஒரு பொதி நல்ல குங்குளி, அவர் இவரை பார்க்குறார். பக்கத்தில் ஐயா இங்கே வாங்கன்னு கூப்பிட்டார். நம்முடைய கலையனார் போனார். இவருக்கு அந்த குங்குளிய வாசனை படுதில்லை, நின்னார். அந்த குங்குளிய வணிகரிடம் போய் இந்த குங்குளியம் என்ன விலை அப்படிங்கிறார். என்ன, அவரும் இது ஒன்றும் பெரிய இது இல்லைங்க, இது இவ்வளோ விலையாகும்னு சொல்கிறார். இவர் ஐயா இது என்னுடைய இல்லத்திற்காக வாங்கவில்லை, என்ன என்னுடைய 6 செஞ்சடை வைத்த கலையனாருக்கு பூஜை செய்வதற்காக கேட்கிறேன். என்னிடத்து இந்த தாலி மட்டும்தான் இருக்கிறது, இதற்கு எவ்வளவு பெறுமோ அவ்வளவு குங்குளியம் கொடுங்கள் அப்படிங்கிறார். என்ன, எங்க போனாலும் உண்மை சொல்லி எது செஞ்சாலும் செய்யணும். அப்ப அவர் என்ன பண்ணாரு, சரி கொடுங்கள், நான் பணத்திற்கு பொற்காசுகளுக்கு தான் விற்பது, நீரோ பெருமானுக்கு சேவை செய்வதற்காக என்று கேட்கின்றீர், ஆகவே பரவாயில்லை, அந்த பொன்னை கொடுங்கள், இதை எடுத்து செல்லுங்கள் என்கிறார். அவ்வளவுதான். என்ன, தாயை கண்ட கன்று போல, தாய்மடியில் பால் கறக குடிக்க ஓடும் கன்று குட்டியினை போல இவர் பொதியை எடுத்து கொண்டார். நேராக வீரட்டானம் சென்று, என்னை உடையவர், நம்மை ஆளும் ஒருவர், என்ன இவருக்கு சில நாட்களாக நாம் குங்குளியம் முறையாக போடவில்லை, நிறைய போடுவோம் என்று கூறி அன்பு பொங்க இறைவனுடைய மலத்தாள்களை போற்றி அவருக்கு குங்குளியம் சாற்றுகிறார். குங்குளியம் போடவில்லை, கண்ட கதை அடிச்சுக்கலாம் போடக்கூடாது, இந்த வரலாறு கூறுறது. போனால் சாமிக்கு சேவை செய்யக்குள்ள மனம் சாமியை நினைக்கணும், வாய் இறைவனை வாழ்த்தணும், மெய் செயல் செய்யணும். அப்படி குங்குளியம் போட்டு எல்லாம் செஞ்சிட்டாரு. செஞ்சுட்டு குங்குளியெல்லாம் நிறைவாக போட்டதும் அவருக்கு மனசில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தாலும் சில நாள் பட்னியில் உடம்பு என்ன ஆயிடுச்சு, தளர்ந்து போய் அப்படியே படுத்து தூங்கிட்டார். ஒரு தூணில் சாஞ்சி உட்கார்ந்து உறங்கிட்டார். அன்பின் திறம் கண்ட இறைவன் சும்மா இருப்பாரா? சிலித்து போனா திருவதி வீரட்டநாதர். எவ்வளவு அன்பு இவன் நம்பால் வைத்திருக்கிறான், இவனை போய் வினைப்பயன் அனுபவிக்க செய்து விட்டதே, இவனுக்கு செழிப்பான வாழ்க்கை தருவோம் என்று எண்ணினார் நம்பெருமான். எண்ணிய கணத்திலே குபேரன் இருக்கிறார் அல்லவா, அவர் ஒரு சாமானியரை போல பெரும் செல்வத்தை எடுத்துக்கொண்டு
ஏனெனில் குபேரன் நம்பெருமானுடைய நண்பர் அல்லவா. நண்பன் மனநிலை அறிந்து அழகை வேந்தன் குபேரன் தன்னுடைய பெரு நதிகளையும் கொண்டு வந்து இந்த குங்குளிய கலையனார் இல்லத்திலே பெரும் பொருளையும் நெல்மணிகளையும் தந்து அங்கே அயர்ந்து எழுந்து கொண்டிருக்கிற அன்பர்களை எழுப்பி, இதையெல்லாம் சமைத்து எல்லோரும் இளைப்பாருங்கள், உங்கள் கணவனார் கொடுத்து அனுப்பினார். இதையெல்லாம் யார் கொடுத்தார்? குங்குளிய கலையர் கொடுத்தார், மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லிட்டு குபேரன் போயிட்டார். நம்முடைய நாயனாருக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிந்ததும், ஐயையோ நம் பிள்ளைகள்லாம் பசியோடு இருப்பாங்களே, மனைவியெல்லாம் மிக பசியோடு இருப்பாங்களே, என்ன இரவு நான் வந்து குங்குளியம் சாத்திய பிறகு ஒரு அயர்வு நேரத்தில் தூங்கி விட்டேனே பெருமானே, என்ன நான் என்ன செய்வேன் என்று யோசித்த பொழுது நம்முடைய நம்பெருமான் குங்குளியருடைய கனவிலே, கலையரே நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு செல்லுங்கள், பால் சோறு சாப்பிடுங்கள் என்கிறார். என்ன சோறு? வசதி இருந்து வீட்டில் பால் இருந்தால், மாடு இருந்தால் தான் பால் சோறு சாப்பிட முடியும் அந்த காலத்தில். போறாங்க, திடுக்கிட்டு எழுகிறார். என்ன வீட்டுக்கு போறாங்க, என்ன அப்பவும் போறப்ப அவர் மனசுல ஒரு சலனம் இருந்தாலும் அவர் மனதிலே இறையருளால் ஒரு குரல் உண்டாகிறது. என்ன சாமி, சாலனி பசித்தாய், என் அன்பிற்குரிய தொண்டனி. சாமி எதுக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவர்கிட்ட பேசுறது இவர் எப்படி கேட்க முடியும்? கலையனார் இவர் எப்படி வேணாலும் வருவார்ப்பா சாமி அஜியோ, இவர் எந்த ரூபத்தில் வந்தாலும் அட்வைஸ் பண்ணுவார். அங்கே ஒரு அடியார் போல வந்து, மெய்த்தொண்டர் போல வந்து, கலையனாரே நீ மிக பசியோடு இருக்கிறார், உன்னுடைய இல்லத்திற்கு சென்று பாலன்னம் மருந்துவாயாக, உன்னுடைய களைப்பு நீங்குக என்று வாழ்த்துகிறார். அதை கேட்டதும் கலையனார் கைதொழுது இறைஞ்சி, இறைவா தாங்கள் இறைவனைப் போல வார்த்தை கூறினீர்கள், ஆனாலும் என்றார். ஆனாலும் கிடையாது, எதுவும் கிடையாது, நீ செல் இல்லத்திற்கு என்று ஆணையிடுகிறார் பெருமான். தன்னுடைய வீட்டுக்கு சென்று பார்த்த கலையனார் மெய் சிலிர்த்தார். என்ன இது, எப்படி இதெல்லாம் கிடைத்தது என்கிறார். அவர் திருமணையார் இதையெல்லாம் எப்படி வந்தது என்னிடத்து சொல் என்கிறார். அப்பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, பெருமானின் கருணையினால் உங்களுக்காக உங்கள் ஆளுடைய அண்ணல் தந்ததாக ஒருவர் இவையெல்லாம் தந்தார் என்கிறார். பெருமானின் கருணை எண்ணி குங்குளிய கலையனார் மிகவும் மகிழ்ந்து இறைவனை போற்றி புகழ்ந்து, என்ன என்னையும் ஆளும் தன்மைத்து எந்த எம்பெருமான் ஈசன் தன் அருளாய் இருந்த வண்ணம் என்று என்னை போய் கண்ணப்பனை போன்ற அன்பை கண்டபின் இறைவன் தன்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்டு என்னுடைய திருத்தொண்டுக்காகவும் அல்ல என்னுடைய சிறு சேவைக்காக இத்தனை தந்தனரே என்றும் மிக மகிழ்ந்து அனைவரையும் அழைத்து எல்லோருக்கும் ஆவண செய்து, என்ன தானும் மகிழ்ந்திருக்கிறார். ஆக இங்கே நீங்கள் மனம் மொழி மெய்களால் தொண்டு செய்வீர்களாயின் அங்கே இறைவன் மிகப்பெரிய அருளை செய்வார். இப்படி காலம் சென்று கொண்டிருக்கிறது. நாயனார் பெருமானின் கருணையினாலே
மிக பெரும் செல்வராகி நம்மள பணம் வந்துட்டா கோயில் போக நேரம் இல்லை அப்படி இல்லையா? என்ன நான் கூட நிறைய நாள் சொல்லியிருக்கேன், எங்கெங்க இருக்கிற வியாபார அழுத்தத்தில் எங்கெங்க கோயில் போவேன், இன்னைக்கு நேரம் இல்லை. என்னை விட ஒரு ஃப்ராடி அவனாவது இருப்பானா? வறுமை இருக்கும் பொழுது தினமும் போய் சாமி அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுட்டு, செல்வம் வந்த பிறகு சாமி கும்பிட நேரம் இல்லைன்னா நான் அப்படி சொன்னா நான் ஒரு அடியாரங்க? இல்லை இல்லை. அப்புறம் ஆனால் அவர் அப்படி செய்யல. கொங்குளிய கலைஞர் அவர் மிக சிறப்பாக வாழ்ந்து வருகிறார். அப்பொழுது திருப்பனந்தாள் என்ற ஊரிலே சிவலிங்க திருமேனி சாய்ந்த நிலையில் இருக்கிறது. அதை நிமித்த அரசன் பெரும் முயற்சி எடுக்கிறார். யானை, குதிரை, போர்வை எல்லாரையும் வச்சு நிறுத்த பார்க்கிறான். நிமிர்ல. அந்த சமயத்திலே சோர்விட்டிருக்கிறார்கள். பிறகு நாளை சிந்திப்போம்.